வாங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உட்காருங்க சார். உங்களை பார்க்க தான் ரொம்ப நேரமாக காத்துக்கின்னு இருக்கேன். சொல்லுங்கள் மேம். உங்கள் பையன் சுத்தமாக படிக்க மாட்டேறான் சார். அவனோட எக்ஸாம் பேப்பர் பாருங்கள். அவன் பக்கத்தில் இந்த ரீனான்ற பொண்ணை பார்த்து எழுதியிருக்கான் சார். அந்த பொண்ணோட பேரை அப்படியே எழுதி வச்சுருக்கான் சார். இதுதான் அவன் பேப்பர்னு கண்டுபிடிச்சிக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். இலக்கியத்தை பற்றி ஏன் சொன்னால் அவன் கிளாஸ் இலக்கியாவை பற்றி எழுதியிருக்கான் சார். இலக்கியத்தை பற்றி எனக்கு தெரியாது, என் வகுப்பு இலக்கியாவை பற்றி தெரியும், அவன் மிகவும் அழகாக இருப்பா அப்படின்னு எழுதியிருக்கான் சார். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிரென்றாலும் தருவேன்னு சொல்கிறார் சார். உயிரை கொடுக்குவா சார் அவன் ஸ்கூலுக்கு வரான். அவனால அவன் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு தான் எதிர்க்கான். நான் என் டீச்சருக்கே எது மாட்டிக்கினேன்னே. மவனே, உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாகடா. அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்க. இங்கிலீஷில் பாருங்க, இங்கிலீஷில் மட்டும் அதிசயமாக 5 மார்க் வாங்கியிருக்கான். அது எப்படி வாங்கியிருக்கான் பாருங்க. ரைட் த 5 words that you can spell அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் இருக்கிற 5 வார்த்தையும் எப்படி எழுதியிருக்கான் சார். இப்படி கூட எழுதிருக்கலாமோ, இது தெரியாமல் போச்சே. இனிமே என் பையனை யார் முன்னன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். என் பையன் எவ்வளோ அறிவாளியாகிறான், எனக்கே பெருமையாக இருக்குது. சார், இந்த மேக்ஸ் பேப்பரை கொஞ்சம் பாருங்கள் சார். மேக்ஸில் செம்ம பேலன்ஸ் பண்ண சொன்னால் அந்த வெயிட் மிஷின் பேலன்சிங் பண்ணுற இது போட்டிருக்கான் சார். அதில் 8 வந்து ஹாஃப் பண்ண சொன்னால் பாதி பாதியாக வெட்டி 3-0 போட்டு வச்சிருக்கான் சார். சீ, சிரிக்கிறீங்க. சாரி சார், உங்களை சொல்ல சார். இங்க சைன் மட்டும் போட்டுருங்க. சரிங்க சார், நீங்க போயிட்டு வாங்க. வாரே, நான் போகலாம். சி வா கார்த்தி. மீனாட்சி, பையனோட எக்ஸாம் பேப்பர் பாத்தியா? மார்க் கம்மியா இருக்குது. டீச்சர் ரொம்ப திட்டுறாங்க. அப்பா இப்படி இருக்காரோ அப்படிதான் புள்ளியும் இருக்கும். நான் அந்த காலத்துல எப்படி படிச்சேன்னு தெரியுமா? ஸ்கூலே என் கண்ட்ரோல் இருந்தது. ஆமா ஆமா, நீங்க எப்படி படிச்சீங்கன்னு கணக்கு வச்சு சொல்லியிருக்காரு. இவனை பாரு, இவன் நல்லதுக்காக நம்ம சொல்லியிருந்தா போனே நோண்டுகிறான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இன்னும் அது இல்லம்மா, சாரிம்மா, எல்லாமே ஏன் தப்புதாம்மா, மன்னிச்சிடுமா. டேய் கார்த்தி, எங்கடா இருக்க? இங்கதாம்மா இருக்கு. வாடா வெளியே. ஏன்டா மார்க் கம்மி? ஓ, அதுவா? நான் கேட்ட மாதிரி கேமிங் லேப்டாப் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. எது செருப்ப?
அம்மா சாரிம்மா நான் படிச்சிடுறேன். அடுத்த எக்ஸாம் பாருங்க, நான் பண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் தாங்க. ஓகே படிச்சிடுறேம்மா. போ ஒழுங்கா அக்காவோட போய் படிப்போ. ஓகேம்மா. God is beautiful. Oh, God is beautiful. Oh, God is beautiful. Oh, God is beautiful. Oh, God is beautiful. அக்கா, நீ அக்கா படிக்கிற? போடா போடா, நானே உயிர் பயத்துல இருக்கிறேன். உட்காந்து படி. என்னம்மா அங்கே சத்தம்? எதுவும் இல்லம்மா, படிக்கதாம்மா சொன்னேன். கலை, சொல்லுங்க. மாசி மக திருவிழாவுக்கு போயிட்டு வருமா? பசங்களுக்குலாம் சொல்லுவா, இட்டுன்னு போலாம். சரிங்க. கிளம்பு. திருவிழாக்கு போலான்னு சொல்றாரு. இதுங்க ரெண்டு ஒரு கட்டத்தரங்க விடாதுங்க, எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுனே வருங்க. இதுங்க வைத்த இங்கேயே ரொப்பிடணும். எதை வாங்கி கொடுத்தாலும் வேணாமா அது வேணாமா இது வேணாமான்னு சொல்ற அளவுக்கு ரெடி பண்ணி தான் நம்ம கூட்டின்னு போவோம். அதுக்கு என்ன பண்ணலாம், முதல்ல இங்கேயே டீ பிஸ்கெட்டுன்னு என்ன நான் போட்டு தர முடியுமோ தந்துருவோம். வயிற்று ரொப்பிட்டு இட்டுன்னு போவோம். அதுங்கள ஏங்க இங்கேயே டீ எல்லாம் குடிச்சிட்டு போயிடலாங்க. இந்தாங்க கொஞ்சம் எனர்ஜியா இருப்பீங்க, அதனாலதான். தமிழே, மனோஜி, வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம் வாங்க. வெள்ளாடிக்கு சாப்பிடு, தொட்டு சாப்பிடு. இப்பெல்லாம் எங்க அத்தை அதிகம் ஓடி போகிறாங்க. எல்லாம் இங்கேயே வயிற்று ரொப்பிக்கணும். எவ்வளவு தொட்டு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்குங்க. அங்க கடை தெருக்கு வந்து எதையுமே கேட்க கூடாது, சரியா? நல்லா இருக்கே. ஏடா மாடு அங்கே நிக்குது. போ கொடுப்போம். அது வாங்கி சாப்பிடுது. இல்லம்மா, சாரிம்மா, எல்லாமே ஓ தப்புதாம்மா. Action. முடிச்சுட்டு போக முடியல.